ப்ராஜெக்ட்லாம் கொடுத்தாங்க, பண்ணிட்டியா? கறி பேசிக்கலாம். சிப்ஸ் சாப்பிட்றியா? எனக்கெல்லாம் வேண்டாம், இதை சாப்பிட்டு சாப்பிட்டு பேருக்கு போய் கிடக்குற தெரியுமா? சிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டு விடு. ஏன் நீ வெத்தா இப்படி பண்ற? ஆல்ரெடி டாக்டர் வெயிட் அதிகமா இருக்கு, பிஎம்மும் அதிகமா இருக்கு, முன்னாடி ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு சிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், எதுனாலும் சாப்பிடணும், அப்பதான் ஹெல்தியா இருக்க முடியும். நீ பாரு எப்படி இருக்க. ஐயோ, என்ன பிளட் வருது? என்ன இது ரெட்டா இருக்கு? பல்லெல்லாம் ஆடுது. இன்னைக்கு போய் டாக்டர் பார்க்கணும். குட் மார்னிங் மேம், வாங்க. என்ன பிரச்சனை காரணமாக வந்திருக்கீங்க? எங்களுக்கு டாக்டர் பார்க்கணும். எங்களுக்கு காலையில் ப்ரஷ் பண்ணும்போது ஒரே பல்லெல்லாம் ரத்தமாக வருது, பல்லெல்லாம் ஆடுற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. அதனால டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கோம். சரி, ஓகே. அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கலைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். சரி, ஓகேங்க. கார்டு போட்டுக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேஷண்ட் இருக்காங்க, பார்த்துக்கலாம். ஓகே, சரிங்க, வெயிட் பண்ணுங்கள். மிஸ் நிவேதா, வாங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, எனக்கு ப்ரஷ் பண்ணும்போது நான் காலையில் பிளட் வந்ததுங்க. அப்புறம் பல்ல ஆட்டி பார்த்தேன், பல்ல ஆடுது. என்ன பிரச்சனைன்னு தெரியலைங்க, அதான் பார்க்கலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது உடம்புக்கு ப்ராப்ளம் இருக்குங்களா? நாங்கள் ஜென்ரல் டாக்டரை பார்த்தோங்க. அவர் ஒபீஸ்டாக இருக்கீங்க, டயட் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அப்படி எதுவும் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. சரிங்க, நம்ம போய் பார்த்துக்கலாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு. சரிங்க. இப்போ என்னன்னு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ என்னென்னா ஈறு ரொம்ப வீக்காக இருக்குது, பல்லு லைட்டாக ஆடுது. இந்த பல்லுங்களா? அழுக்கு நிறையா இருக்குங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னா டீப் க்ளீனிங் பண்ணுங்க. அப்படியும் சரியாகலைன்னா ஈறு சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்குங்க. Excess weight, excess risk for your teeth. பெரிடோன்டிட்டிஸ் மற்றும் ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன், இதோட தொடர்பு பற்றி தான் பேச போகிறோம். ரெண்டுமே உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் இதோட தொடர்பை புரிஞ்சு கொள்வது முக்கியம். முதல்ல பெரிடோன்டிட்டிஸ் அப்படின்னா பல்லோட சுற்றுவட்டம் மற்றும் அதோட எலும்புகளை பாதிக்கிற ஒரு நோய். அது வாயில் உள்ள நோய் ஏற்படுத்துகிற கிருமினால் ஏற்படுது. அதனால் பல்லாடுதல், ஈறுகளில் இரத்த கசிவு, வாயின் துர்நாற்றம் ஏற்படுது. ரெண்டாவதா உடல் பருமன் அப்படின்னா உடல் எடை அதிகரிப்பு அல்லது பரிமாண அளவுக்கு மேலே போகிறது. வாய் அழுக்கு, டெபாசிட்ஸ் அதிகமாகறனால கால்குலஸ் அதாவது கார படிஞ்சு பெரிடோன்டிட்டிஸ் வருது. பற்கள் மற்றும் ஈறுகளின் அழற்சி நோய். உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு கொழுப்பு திசுக்கள் அதிகமாகி ப்ரோ இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸும் அதிகமாகி ஈறு நோய் ஏற்படுவதற்காக சாத்தியக்கூறுகளே அதிகமாக்குது. இது ரெண்டுக்குமே தனித்தனியாக சிகிச்சை செய்தாதான் குணமாகும். ஒபிசிட்டி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் பெரிடோன்டிட்டிஸ். அப்படின்னா உடல் பருமன் ஒபீஸாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாய் நோய் அதாவது பெரிடோன்டிட்டிஸ் வரதில்லை. பெரிடோன்டிட்டிஸை சரி செய்யணும் முறையான ஸ்கேலிங் அதாவது பல் சுத்தம் செய்தல் மற்றும் தேவைப்படுறப்போ ஈறு அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம். ஒபிசிட்டி ஏற்படுவதற்கான காரணங்களை சரி செய்யலாம். வாழ்க்கை முறை மாற்றங்கள், மருத்துவ நிலைமைகள், மனநல நிலைமைகள், உடல் செயல்பாடு குறைபாடு, அப்புறம் உடம்புக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் சரியான அளவில் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும்